த்ரிஷாவுக்கு கொள்கை பரப்பு செயலாளர் பொறுப்பு. மயிலாப்பூர் தொகுதி டார்கெட். விஜய் போடும் மாஸ்டர் பிளான். இதற்கு முன்பு விஜய் பல காலகட்டத்தில் அரசியலில் என்ட்ரி கொடுக்க முன்னெடுப்புகளை மேற்கொண்டபோது அந்தந்த காலகட்டத்தில் அதிகாரத்தில் இருந்தவர்களால் விஜய் தட்டி உட்கார வைக்கப்பட்டார். அதில் ஒரு சம்பவம் தான் தலைவா படத்தின் போது விஜய் கை கட்டி ஜெயலலிதாவிடம் கெஞ்சி வீடியோ வெளியிட்ட சம்பவம். இந்த நிலையில் இதற்கு முன்பு விஜய்க்கு எதிராக அரசியல் ரீதியாக வந்த பிரச்சனைகளை துணிந்து எதிர்கொள்ள முடியாத விஜய் தற்பொழுது எதையும் சாதித்து விடுவோம் என அரசியலில் இறங்க துணிந்து விட்டார். இந்த நிலையில் சினிமாவில் எம்ஜிஆர் ஜெயலலிதா இருவரும் ஜோடியாக நடித்த படத்தில் இருவருக்கும் கெமிஸ்ட்ரி நல்லா இருக்கு என்கிற பாராட்டை பெற்றது போன்று விஜய் த்ரிஷா ஜோடி நடிக்கும் படத்திற்கு பாராட்டை பெற்று விஜய் த்ரிஷா ஜோடி ஒரு காலகட்டத்தில் வெற்றி ஜோடி என்று தொடர்ந்து ஜோடியாக நடித்து வந்தனர். இந்த நிலையில் சில காலம் சினிமாவில் மார்க்கெட் இழந்து த்ரிஷா வீட்டிலேயே முடங்கினார். நீண்ட இடைவெளிக்கு பின்பு பொன்னியின் செல்வன் படத்தில் சினிமாவுக்கு ரீஎன்ட்ரி கொடுத்த த்ரிஷாவுக்கு லியோ படத்தில் தனக்கு ஜோடியாக நடிக்கும் வாய்ப்பை பெற்றுக் கொடுத்து த்ரிஷா சினிமா ரீஎன்ட்ரிக்கு பக்கபலமாக இருந்தார். மேலும் நார்வே நாட்டில் த்ரிஷா விஜய் இருவரும் ஜோடியாக சுற்றித் திரிந்த புகைப்படம் கூட வெளியானது. அந்த அளவுக்கு விஜய் த்ரிஷா இருவரும் மிக நெருக்கமாக இருந்து வருகின்றனர். இந்த நிலையில் தமிழக வெற்றிக் கழகம் என புதிய கட்சியை தொடங்கியுள்ள விஜய் எம்ஜிஆர் அரசியல் வளர்ச்சிக்கு எப்படி ஜெயலலிதா உறுதுணையாக இருந்தாரோ அதே போன்று தனக்கு நடிகை த்ரிஷா நிச்சயம் இருப்பார் என திட்டமிட்ட நடிகர் விஜய் ஜெயலலிதாவை கொள்கை பரப்பு செயலாளராக நியமித்து தமிழகம் முழுவதும் தனக்காக பிரச்சாரம் செய்ய வைத்த எம்ஜிஆர் போன்று த்ரிஷாவை அரசியலில் களமிறக்க முடிவு செய்துள்ளார் விஜய். மேலும் த்ரிஷாவும் சினிமாவுக்கு முழுக்கு போட்டுவிட்டு ஜெயலலிதா போன்று முழு நேர அரசியல்வாதியாக மாறுவதாக நடிகர் விஜயிடம் விருப்பம் தெரிவித்துள்ளதாக கூறப்படுகிறது. அந்த வகையில் 2026 சட்டசபை தேர்தல் நெருங்கும் நேரத்தில் விஜயின் தமிழக வெற்றிக் கழக கட்சியில் இணைந்து அக்கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளராக சட்டசபை தேர்தலில் தமிழகம் முழுவதும் சூறாவளி பிரச்சாரம் செய்ய இருக்கும் த்ரிஷாவை எதிர்காலத்தில் நாடாளுமன்ற உறுப்பினராக்கி டெல்லி அரசியலில் களமிறக்க விஜய் திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் நடிகை த்ரிஷா வரும் சட்டசபை தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் மயிலாப்பூர் தொகுதியில் போட்டியிட இருப்பதாக தகவல் வெளியானது உண்மை இல்லை என்றும் வரும் சட்டசபை தேர்தலில் த்ரிஷா தமிழக வெற்றிக் கழக வெற்றிக்காக தேர்தல் பரப்புரையில் மட்டுமே ஈடுபட இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் த்ரிஷாவை எதிர்வரும் காலத்தில் ராஜ்யசபா எம்பி அல்லது நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட வைத்து எம்பி ஆக்கி டெல்லிக்கு அனுப்பி வைத்து டெல்லி அரசியலை த்ரிஷாவிடம் ஒப்படைக்கும் முடிவில் விஜய் இருப்பதாக கூறப்படுகிறது. அந்த வகையில் வரும் 2026 சட்டசபை தேர்தலில் த்ரிஷா போட்டியிடுவதற்கான வாய்ப்பு இல்லை. மேலும் சட்டசபை தேர்தல் முடிந்த பின்பே த்ரிஷாவுக்கு கட்சியில் பொறுப்பு. அதற்கு முன்பு 2026 சட்டசபை தேர்தலில் தமிழகம் முழுவதும் சூறாவளி பிரச்சாரம் மட்டுமே மேற்கொண்டு தன்னை அரசியல்வாதியாக வரும் சட்டசபை தேர்தலில் த்ரிஷா நிலைநிறுத்திக் கொள்ள இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது.